Narayana Bhattatri, a 16th century mathematical linguist, is more famous for his Narayaniyam, a poetical hymn which is the summary of the Bhagavata Purana. He is proof that the Lord's will does work in strange ways. An ordinary man, Bhattadri sang the Narayaniyam to seek a cure for an ailment which he had taken upon himself from his mathematical guru as Guru Dakshina. यथा नद्य स्यन्दमाना समुद्रे अस्तं गच्छन्ति नामरूपे विहाय तथा विद्वान् नाम रूपात् विमुक्तपरात्परं पुरुषम् उपैति दिव्यम्. இந்த ஸ்லோகம் முண்டோகபனிஷத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதன் பொருள், நதிகள் கடலில் கலந்தவுடன் பெயரையும் உருவத்தையும் இழந்து அந்த கடலின் வடிவத்தை அடைகின்றன. அவ்வண்ணமே முக்தி பெற்றவன் பிரம்மத்துடன் இரண்டர கலந்து விடுகின்றான். இதை போலத்தான் கிருஷ்ண சமுத்திரத்தில் கோபிகைகளான நதிகள் கலந்து விடுகின்றார்கள். ராசலீலை முக்தி அடைவிக்கும் ஒரு லீலா வினோதம். நாராயண பட்டத்ரி அவர்கள் எழுதிய நாராயணியத்தில் வரும் ராசக்கிரீடை என்ற பகுதியிலிருந்து ஒரு சில ஸ்லோகங்களை பாடப்போகிறோம். இதில் உயர்ந்த தத்துவமாகிய ஜீவாத்மாக்களாகிய நாம் அனைவருமே கோபிகைகளாகவும் பரமாத்மாவாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுடன் ஐக்கியமாக வேண்டும் என்ற வழியினை காட்டுகிறார். இவர் நாராயணீயம் எழுதும் போது ஒவ்வொரு சதகத்தின் முடிவிலும் சாக்ஷாத் ஸ்ரீ கிருஷ்ணனே குருவாயூர் சன்னதியிலிருந்து தலையசைத்து இவருக்கு ஆசி அளித்ததாக கூறுவர். மகர குண்டலத்துடன் மணி நூபுரம் அசைய கோபிகைகளுடன் புரிந்த ராசலீலையை நம் கண் முன் காண்பிக்கிறார். அனைத்தையும் விட்டு விலகி பரமாத்மா ஒன்றே நாம் அடைய வேண்டிய லட்சியம் என்னும் விதத்தில் இப்பாடல் அமைந்துள்ளது. இதன் ஆரம்பத்தில் ஸ்ரீ வில்வமங்களா அவர்கள் எழுதிய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்துடன் ஆரம்பிக்கிறோம். ராசக்கிரீடையின் போது தங்களை நன்கு அலங்கரித்து கொண்ட கோபியர் ஒவ்வொருவரின் கவலையும் தங்களில் ஸ்ரீகிருஷ்ணன் யாருடன் ஆடப் போகிறான் என்பதுதான். ஆனால் அவர்களின் மனதை நன்குணர்ந்த கிருஷ்ணனோ ஒவ்வொருவருடன் ஆட ஒவ்வொரு கிருஷ்ணனாகவும் மற்றும் நடுவில் தனியாக குழலூதும் தேவகி நந்தனாகவும் பல ரூபம் எடுத்து அவர்கள் அனைவருக்குமே மகிழ்ச்சி அளித்தார் என்பதே இதன் சாராம்சம். अंगना मंगल